ஒரு வல்லமையான ஒரு வார்த்தைகளா இருக்கிறது. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh but after the spirit. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடப்பவர்களே கிறிஸ்துவின் நிமித்தமாய் உங்களுக்கு கண்டம்னேஷன் கிடையாது அப்படின்னு இந்த வார்த்தையில சொல்லுது. For the law of the spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. பாவத்திலையும் மரணத்திலையும் நான் மரித்து கிறிஸ்துவுக்குள்ள உயிர் பெற எனக்கு 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 ஒரு உந்துதலா இருப்பது தேவ ஆவிதான். தேவ ஆவியினால நடத்தப்படுகிறவர்களே தேவ புத்திரர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம தியானிக்கிறோம். 19வது வசனம் இன்னொரு விஷயமா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். For the earnest expectation of the creature waiteth for the manifestation of the sons of God. முழு இயற்கையே அல்லது முழு